விஞ்ஞானிகளும் சரி, படித்த வர்க்கத்தினரும் சரி, இன்ஜினியர்கள் இவர்களை அனைவருமே தொழில்நுட்பம், அதாவது பலவிதமான நுட்பங்கள் கொண்டுதான் அவர்கள் பாடநிலையில் படித்ததை கொண்டு பல வகைகளிலும் கண்டுபிடிப்புகளையும் இயந்திரங்களையும் சாதனங்களையும் உருவாக்குகின்றார்கள். என்றால் இந்த உலகின் இயக்கங்கள் பற்றி தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குரு உணர்த்துகின்றார். அது மட்டுமல்ல, தாவர இனங்களிலும், அதாவது அக்ரிகல்ச்சர் துறைகளிலும் பார்த்தோம் என்றால் எதனுடன் எதை சேர்த்தால் மனிதனுக்கு உகந்ததாக மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அது அளவுகள் அவர்கள் கண்டுபிடித்து பல நிலைகளை சேர்த்து புது புது தாவர இனங்களையும் இன்று உருவாக்குகின்றார்கள். புது புது வித்துகளாக உருவாக்கி இதையெல்லாம் சத்துள்ள ஆகாரம் என்றும் செயல்படுத்தின. இது போன்றுதான் மெய்ஞானிகள் அவர்கள் கண்டுணர்ந்த பேருண்மைகளை, இயற்கையின் உண்மை நிலைகளை இந்த விஞ்ஞானம் வருவதற்கு முன்பே நஞ்சினை வெல்லக்கூடிய சக்திகளாக, அறிஞான உணர்வுகளாக அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்தார்கள். அப்படி விளைய வைத்த ஆற்றல் மிக்க சக்தியைத்தான் இப்பொழுது உங்களுக்குள் ஞான வித்தாக பதிவு செய்கின்றேன் என்று குரு உணர்த்துகின்றார். என்னால் இயற்கை எப்படியெல்லாம் மாறுகின்றது, உருவாகின்றது என்று ஞானிகள் கண்ட வழியிலே அதை தெரிந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாத வரும் தீமைகளிலிருந்து, நோய்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து நாம் விடுபட்டு மகிழ்ந்து வாழச் செய்யும் உணர்வுகளை, அந்த பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். என்னால் இது இன்றல்ல நேற்றல்ல, சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் விஷத்தை வென்றிடும் சக்தியாக பெற்று அதை ஒரு சிலையாகவே, முருகன் சிலையாக உருவாக்கி வைத்தார். கோள்களில் இருந்து வரக்கூடிய நவபாஷாணத்தையும், சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய பாதரசத்தையும், தாவர இனங்களையும், வைரக்கல்களையும், இதையெல்லாம் ஒவ்வொன்றின் அளவுகோல் பிரகாரம் இதை கண்டுணர்ந்து அதையெல்லாம் இணை சேர்த்தான். இப்பொழுது நம் மனித உடலில் 6வது அறிவு என்று சொல்லுகின்றமே, நாம் உணவாக உட்கொள்ளும் உணவிற்குள் மறைந்திருக்கும் அந்த நஞ்சினை இந்த உடல்தான் மலமாக மாற்றுகின்றது. அது மலமாக மாற்றுவதால் தான் நல்ல உணவின் சத்தாக நம் உடலிலே சேமிக்கப்படுகின்றது. உடல் உறுப்புகளும் சீராக இயங்குகின்றது. அதற்குண்டான சிந்தனைகளும் நமக்கு வருகின்றது. ஆக அந்த மனிதனுடைய 6வது அறிவின் தன்மையாக தீமைகளை அகற்றிடும் பல கோடி பச்சிலைகளையும் அந்த முருகன் சிலைக்குள் சாரணைகளாக போகர் இணைக்கின்றார். சூரியன் மற்ற நிலைகள் வெளிப்படுத்தும் நிலைகள் அதனுடன் மோதும் பொழுது அது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது. சூரியனுக்குள் விஷத்தின் தன்மை தாக்கப்பட்டால் அது நெருப்பாகி வெப்பமாக மாறுகின்றது. இதை போன்றுதான் முருகன் சிலையில் அதன் மேல் நீரை சொட்டு சொட்டாக அது விட்டோம் என்றால் அதில் பட்டு சூரியனிலே பட்ட பின் எப்படி வெப்பமாகின்றதோ அதுபோன்று முருகன் சிலையும் வெப்பமாகும். அதில் ஒரு விதமான அந்த வெப்பம் உருவாகும் பொழுது அந்த வெப்பத்தினால் சிலைக்குள் போகன் அவன் பல கோடி சக்திகளை அங்கே சேர்த்த மருந்துகள், அந்த அலைகள் ஆவிகளாக, வாசனைகளாக, மனங்களாக வெளிவரும். அதை நாம் உற்று பார்த்து நமது 6வது அறிவின் துணை கொண்டு போகன் காட்டிய நெறி பிரகாரம் போகமா மகரிஷியை எண்ணி அந்த போகமா மகரிஷியுடைய அருளால் சிலையிலிருந்து வெளிப்படும் அலைகளை, அந்த வாசனைகளை, அந்த மனங்களை, முருகன் சிலையிலிருந்து வெளிப்படும் மனங்களை போகர் வழியிலே நுகர்ந்து எடுத்தோம் என்றால் குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, அல்லது கடுமையான வேறு எந்த நோயாக இருந்தாலும் சரி, அதை அகற்றிடும் சக்தியாக நாம் பெறுகின்றோம். என்றால் அத்தகைய கலவைகளை ஒரு மனிதனுடைய சிலையை போன்றுதான் போகர் அங்கே உருவாக்கி வைத்திருக்கின்றார். மனிதனுக்கு எப்படி வேர்க்கின்றதோ அதுபோன்றுதான் இந்த வெப்பத்தினால் அது வேர்வையாகி அந்த மனங்கள் அதிலிருந்து வெளிப்படுகின்றது. அதை நாம் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நினைவை போகமா மகரிஷியின் பாலும் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலையிலும் நினைவை செலுத்தி அந்த கலவையை, அந்த மனங்களை, அந்த சுவாசத்தை நாம் எடுத்தோம் என்றால் நமக்குள் கடும் நஞ்சான நிலைகளையும் அது போக்கிடும் ஆற்றல் மிக்க சக்தியாக வரும். அந்த நவபாசானம் என்று சொல்லுகின்றமே ஒரு விதமான கசப்பின் தன்மையாக நம் உமிழ் நீர்களும் அதற்கு தகுந்த சுரக்கப்படும்.
ஆக அத்தகைய அணுக்கள் நம் உடலிலே பெருகினம் என்றால் போகன் அவன் எப்படி மெய்ஞான தத்துவத்தை அவன் உணர்ந்து தன் இன மக்கள் தனக்கு பின் வரும் சந்ததிகள் தான் நீக்கிய நஞ்சை தான் பெற்ற பேரானந்தத்தை அவர்களும் அதை கடைபிடித்து அவர்களும் அதை பெறக்கூடிய தகுதியாக பெற்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எந்த அடிப்படையில் அந்த முருகன் சிலையை அவர் உருவாக்கினாரோ அந்த ஆற்றலை நாம் அனைவரும் பெற முடியும். ஆக நாம் சாதாரண வாழ்க்கைக்கு எண்ணாதபடி போகர் காட்டிய நெறிப்படி அதை என்ன எடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கைக்கு தேவையானதும் கிடைக்கும், இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபட முடியும். அது மட்டுமல்ல, நஞ்சினை வெல்லக்கூடிய சக்திகளாக பெற்று அந்த முருகன் சிலையினுடைய நோக்கமே உணர்வை ஒளியாக மாற்றி விண் செல்வதுதான். ஆனால் பல கோடி சரீரங்களில் நஞ்சை நீக்கிடும் மனித ஆறாவது அறிவுதான் இந்த உடல் உறுப்புகளாக உருவாக்கியது. ஆக இந்த உடல் வாழ்க்கையில் வரக்கூடிய நஞ்சினை அகற்றிடும் நிலையாக நாம் பேரருள் பேரொழியாக பெற்றோம் என்றால் அந்த போகன் காட்டிய தத்துவ பிரகாரம் அவன் விண் செல்லும் மார்க்கமாக மனிதனுக்கு அடுத்து 7வது அறிவாக உணர்வுகளை உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிடும் அந்த அரும்பெரும் பாக்கியத்தை நாம் பெறலாம். ஆக முருகன் சிலையிலிருந்து நாம் அந்த அருள் மனங்களை நுகர்வோம், அந்த நவபாசன சக்திகளை நாம் பெறுவோம். போகமா மகரிஷி நல்லால் அந்த முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அரும்பெரும் சக்திகளை பெறுவோம், மின் செல்வோம், அழியா ஒளி சரீரம் பெறுவோம். ஆக அந்த தத்துவத்திற்குத்தான் அதை அமைத்தார் என்று குரு இந்த உபதேச வாயிலாக போகருடைய அருளையும் முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளையும் நுகரும் வண்ணமாக நமக்கு தெளிவு கொடுக்கின்றார்கள்.